வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருத்துவ சிகிச்சை அறிக்கை தொடர்பாக கடுமையான கேள்விகளை அமெரிக்காவினுடைய பிரபல வைத்தியர் ஜோனத்தன் ட்ரெய்னர் எழுப்பியிருக்கின்றார். இவர் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய முக்கிய பேராசிரியராகும். காலம் சென்ற அமெரிக்காவினுடைய உப அதிபர் டிக் செனாயினுடைய இதய பிரிவு மருத்துவராக இருந்தவர். டொனால்ட் ட்ரம்பினுடைய மருத்துவ அறிக்கை மக்களை ஏமாற்றும் தன்மைகள் கொண்டதாக இருப்பதாகவும் 80 வயதை தொட்டுவிட்ட டொனால்ட் ட்ரம்ப் உண்மையில் ஆரோக்கியமாக இருக்கின்றாரா என்பது சந்தேகமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜோனத்தன் ட்ரெய்னரனுடைய முக்கியமான கேள்வி, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கைகளில் நீலம் பூர்ப்பது எதற்காக? இந்த நீலம் சாதாரண விடயம் அல்ல. அமெரிக்க அதிபரனுடைய உடலின் உள்ளே ஏதோ நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதும், அமெரிக்க அதிபர் நலமாக இருக்கின்றார் என்று வெளிவருகின்ற அறிக்கைகளில் ஏதோ குளறுபடிகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குற்றம் சுமத்துகின்றார். அமெரிக்க அதிபர் வளமையாக அருந்துவதை விட 4 மடங்கு அதிகமான ஆஸ்பிரின் மாத்திரைகளை அருந்துகின்றார். வைத்தியர்களினுடைய வேண்டுகோள் இல்லாமலே இந்த மாத்திரைகளை அருந்துவாராக இருந்தால் உடம்பின் உள்ளே இரத்த கசிவு ஏற்படும், பக்கவாதம் போன்றவை ஏற்படும். இதை எதற்காக அவர் அருந்துகின்றார்? இல்லை, இதே பேரில் வேறு ஏதாவது மாத்திரைகளை அவர் அருந்துகின்றாரா என்பது தனக்கு சந்தேகம் என்று குறிப்பிடுகின்றார். அமெரிக்க அதிபரனுடைய கால்கள் திடீரென வீக்கம் கண்டிருக்கின்றன. இந்த வீக்கம் அவருடைய கால்களின் நரம்பு வலியால் ஏற்பட்டு இருக்கின்றது என்று வெள்ளை மாளிகை வைத்தியர்கள் சொன்னாலும் அது உண்மை அல்ல. இதயம் அல்லது சிறுநீரக பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையே இப்படி 2 கால்களும் திடீரென வீக்கமடைவதற்கான காரணம். இதை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். மூன்றாவதாக, அமெரிக்க அதிபரனுடைய உடல் நலத்தை பாதுகாப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் ஆக 22 சிறப்பு வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் நலமாக இருக்கின்றார் என்றால் அவரை கண்காணிப்பதற்கு 22 வைத்தியர்கள் எதற்காக என்ற கேள்வியை எழுப்பினார். அடுத்தபடியாக, அமெரிக்க அதிபர் எது செய்தாலும் ஊடகங்களில் அது செய்தியாக வருகின்றது. எதை செய்தாலும் நினைத்தாலும் அவர் உடனடியாக பதிவுகளை போடுகின்றார். தான் இன்று மருத்துவமனைக்கு சென்று வந்திருக்கின்றேன் என்று என்றாவது அவர் ஒரு பதிவை போட்டிருக்கின்றாரா என்பது அவருடைய கேள்வி. ஏனென்றால் இந்த ஆண்டு மக்களுக்கு தெரியாமலே பல தடவைகள் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு திரும்பி வந்திருக்கின்றார். ஆனால் அதை அவர் என்றுமே பதிவுகளில் போட்டது கிடையாது. இதற்கான காரணம் என்ன என்பதை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை நீதியாக விளங்கப்படுத்தியதும் கிடையாது. அமெரிக்க அதிபர் மிகவும் சக்தி வாய்ந்த MR ஸ்கேனரில் பரிசோதனைக்காக சென்று வந்திருக்கின்றார். இது சாதாரணமாக உடல்நிலை இருப்பவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு பரிசோதனை அல்ல. அமெரிக்க அதிபருக்கு எங்கோ பிரச்சனை இருக்க வேண்டும், அதனால் தான் MR ஸ்கேனர் பரிசோதனை நடைபெற்றிருக்கின்றது. இதையும் அவர்கள் விளங்கப்படுத்தவில்லை. இது தவிர அமெரிக்க அதிபர் தன்னுடைய தலைமுடி கொட்டாமல் இருப்பதற்காக அதற்காக வழங்கப்படுகின்ற பினாஸ் ரைட் என்கின்ற மருந்தை பாவிக்கின்றார். இதனுடைய பக்க விளைவுகள் பற்றியும் எதுவுமே வைத்திய அறிக்கை பேசவில்லை. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆரோக்கிய நிலை 80வது வயதில் சரியாக இருக்கின்றதா என்பது கேள்வி. இவர் போட்டியிடுவார் தேர்தலில், இல்லை அவர் போட்டியிடுவார் தேர்தலில் என்று உலகிற்கான செய்திகளை விட்டபடி 2028ஆம் ஆண்டு இவர் தானே தேர்தலில் போட்டியிட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையில் ஜோ பைடனை போல ஒரு பெரும் கூத்தாட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த கண்டிப்பான அவதானிப்பை அவர் வெளியிட்டிருக்கின்றார். 7 பெரும் குற்றச்சாட்டுகளை அமெரிக்க அதிபரனுடைய வைத்திய குழுவினர் வழங்கி இருக்கின்ற அறிக்கை மீது அவர் வைத்திருக்கின்றார். முதலாவது, அமெரிக்க அதிபரனுடைய வைத்திய குறிப்புகளில் அவர் எந்தெந்த இடங்களில் நலமாக இருக்கின்றாரோ அந்த இடங்களில் நலமாக இருக்கின்றார் என்று குறிப்புரையை போட்டு இந்த வைத்திய அறிக்கையை முடித்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு வைத்திய அறிக்கை என்னென்ன விடயங்களை எல்லாம் உள்ளடக்க வேண்டுமோ அந்த விடயங்களை எல்லாம் உள்ளடக்காமலே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இரண்டாவது பெரிய குற்றச்சாட்டு, அவருடைய கொலஸ்ட்ரால் என்ன, இதய தமனிகளினுடைய செயற்பாடு என்ன என்பது
தெரியவில்லை. கொலஸ்ட்ரால் அமெரிக்க அதிபரனுடைய வயதிற்கு மிக மிக முக்கியமாக அவதானிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது என்ன என்பது தெரிந்தால் மேற்கொண்டு அவருடைய உடலினுடைய செயற்பாடுகளை கண்டுபிடிக்க முடியும். சமீப காலமாக பொதுவாக முக்கியமான கூட்டங்கள் நடைபெறும் பொழுதெல்லாம் அவர் திடீரென உறங்கி போய் விடுகின்றார். நீதிமன்றத்தில் கூட உறங்கி விட்டிருக்கின்றார். இப்படியான உறக்கம் வருவதற்கு உடலில் இருக்கின்ற உள்ளக நோய்தான் காரணம். அதை சரியான முறையில் விளங்கப்படுத்தவில்லை. இது மிக முக்கியமானது. இவருடைய உடல் எடை அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன? இந்த உடல் எடையை குறைப்பதற்கு அவர் ஏதாவது தேக பயிற்சிகள் செய்கின்றாரா? உணவு கட்டுப்பாடு இருக்கின்றதா? அதற்காக கடைபிடிக்கின்ற வழிமுறைகள் என்ன என்பது எங்குமே காணப்படவில்லை. இவருடைய அறிவாற்றல் என்ன, நினைவாற்றல் என்ன, இவற்றை சரியாக பரிசோதிக்க வேண்டும். உலகம் முழுவதிலும் என்ன நடைபெறுகின்றதோ அதற்கான கருத்துக்களை கூறுவதற்கு ஆழமான அகலமான வாசிப்பு நிறைந்த உலக அறிவு இருக்க வேண்டும். நிபுணர்களை வைத்து உலக அறிவை ஒரு காலமும் பெற்றுவிட முடியாது. ஒவ்வொரு நிபுணரும் ஒவ்வொரு துறையில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் திடீரென அறிவதற்கு சகல விடயங்களிலும் ஆல் ரவுண்டர் போல சிறந்த அறிவாளியாக இருக்க வேண்டும். அப்படியானவர்கள் இருப்பதாக தெரியவில்லை. அதேபோல டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவாற்றல் என்ன என்பதும் மருத்துவ ரீதியாக இல்லை. ஐந்தாவது, இவர் அன்றாடம் பாவிக்கும் மருந்துகள் என்ன, அவற்றின் அளவு என்ன, எத்தனை மில்லிகிராம் எந்த மாத்திரை என்ற தெளிவான விளக்கம் இல்லை. அந்த மாத்திரைகளையும் மில்லிகிராமையும் கண்டுபிடிப்போமாக இருந்தால் இவருடைய பிரச்சனை என்ன என்பதை நம்மால் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் என்பதனால் இவை இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆறாவது, அறிவிப்பு இல்லாமல் மருத்துவமனை சென்றது எதற்காக என்றது முக்கிய கேள்வி. ஏழாவது, இவருடைய ஓய்வு நேரம் என்ன? கோல்ஃப் விளையாடுகின்றார் என்று கூறப்படுகின்றது. அதை தவிர இவருடைய ஓய்வு நேரம் பற்றிய எந்த விளக்கங்களும் இல்லை. வேலை நேரத்தினுடைய அளவு பொதுவாக அமெரிக்க அதிபருக்கு 23 மணி நேரங்களும் அவர் தயாராக இருக்க வேண்டும். அவருடைய காலை கடன் போன்றவற்றை செய்வதற்கு 1 மணி நேரம் ஒதுக்கப்படும். எனவே 23 மணி நேரமும் இந்த நாட்டிற்காகவும் உலகத்திற்காகவும் ஆக்டிவா இருக்கின்ற ஒரு பணியில் இருப்பவர் சரியாக இருக்கின்றாரா என்பதை மக்கள் அறிந்தால்தான் அவருக்கு வாக்களிக்க முடியும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் தான் அறிவு பரீட்சையில் மிகச்சிறந்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றேன் என்று கூறி வருகின்றார். டொனால்ட் ட்ரம்பிற்கு நடத்தப்படுகின்ற அறிவு பரீட்சை ஒரு பாலர் வகுப்பு பரீட்சை போன்றது. உதாரணமாக வாழைப்பழத்தையும் தோடம்பழத்தையும் காட்டி இவற்றிற்கு இடையில் இருக்கின்ற ஒப்புமை என்ன? இவை இரண்டும் பழங்கள். ஆகவே அது சரியாக அமைந்துவிடும். 7ஆம் வாய்பாடை பின்புறமாக சொல்ல வேண்டும். 717, 7214, 7321, 7428 என்று பாடமாக்கியதை அதிலிருந்து பின்புறமாக 7ஐ குறைத்து வர வேண்டும். இப்படி சொன்னால் அவர் பெரிய அறிவாளியாக இருப்பார். பஞ்சவர்ண கிளிக்கு எத்தனை நிறங்கள் உண்டு? 5 நிறங்கள் உண்டு. இப்படி கேள்விக்குள்ளேயே பதிலும் இருக்கின்ற கேள்விகளை கேட்டு அவர் பதில் சொன்ன பின்னர் அமெரிக்காவையும் உலகத்தையும் ஆளக்கூடிய அறிவாளி என்று சான்றிதழ் வழங்க அதை கேட்டு அவரும் தான் ஒரு அறிவாளி என்றும் மூளை சரியாக இருக்கின்றது என்றும் முடிவெடுத்து போர்க்களம் தொடர்பான முடிவுகளை எல்லாம் எடுத்து திரிகின்றாரே, இது சரியா என்பது அவருடைய கேள்வி. இந்த கேள்வி சாதாரண கேள்வி அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. ஒவ்வொரு நிர்வாக தலைவரும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவரும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. எனவே இந்த கேள்வி அமெரிக்க அதிபருக்கு தானே என்று நினைத்து விடாதீர்கள், நமக்கும் தான் என்று நினைத்து இந்த செய்தியின் உள்ளார்ந்த விடயங்களை கண்டுபிடியுங்கள். வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.